மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் அப்புறம் கண்காணிக்கவும், இயற்கை சீற்றம் மற்றும் நோய் தொற்று இன்னும் பல்வேறு முக்கியமான அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளும் அனைத்து மாவட்டங்களுக்குமே பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இது ஒவ்வொரு இந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழையாட்டும் பல்வேறு காலகட்டங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்ம விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்களை நியமிச்சிருக்காங்க. அதே போல சென்னை மற்றும் திருவண்ணாமலை இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் பார்த்தோம்னா பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நியமிச்சிருக்காங்க. அதே போல மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை வெங்கட்ராமன் நியமிச்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு குமார் அவர்கள் செயற்கை நுண்ணறிவு தகவல் மற்றும் தொழில்நுட்பம் டிஜிட்டல் துறை அமைச்சர் நிர்ணயிச்சிருக்காங்க. அதே போல திருநெல்வேலி பகுதியை பொறுத்த வரைக்கும் மரிய வில்சன் நியமிச்சிருக்காங்க, நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சி அமைச்சர். பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரத்துறை. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஆர்.வி. ரஞ்சித் குமார் அவர்கள் வனத்துறை அமைச்சர். செங்கல்பட்டுக்கு பரத்குமார் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர். கள்ளக்குறிச்சிக்கு வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சர். ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ். அதே போல தருமபுரி மற்றும் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் வீட்டு வளர்ச்சி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ஏ.எம். ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக நியமிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வினோத் வேளாண் உழவர் நலத்துறை. திருச்சிக்கு ரமேஷ் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர். கரூரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ விஜயலட்சுமி பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை. நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர். திருப்பூர் மாவட்டத்திற்கு அருண்ராஜ் அவர்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு கமலி அவர்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் பாலாஜி. ஈரோடு மாவட்டத்துக்கு கே செங்கோட்டையன். கோவை மாவட்டத்துக்கு சம்பத்குமார் அவர்கள். மதுரை மற்றும் தேனிக்கு எரிசக்தி அமைச்சர் நிர்மல்குமார். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். சிவகங்கைக்கு டாக்டர் டி.கே. பிரபு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கீர்த்தனா. விருதுநகர் மாவட்டத்திற்கு ஜெகதீஸ்வரி. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பி. விஸ்வநாதன். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஸ்ரீநாத். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதன் ராஜா. சேலம் மாவட்டத்துக்கு விஜய் தமிழன் பார்த்திபன். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ராஜேஷ்குமார். தென்காசி மாவட்டத்துக்கு ராஜீவ். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு விக்னேஷ். மதுரை பெரும்பாலான மாவட்டங்கள்ல மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அந்த பகுதியிலேயே இருந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அந்த அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய பணி முக்கியமா பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நம்ம ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு பணிகளை அவங்க அந்த மாவட்டத்தோட முழுவதுமாவே கண்காணிப்பாங்க.